Hi friends, welcome to Lavi's Kitchen. Lavi's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். நமக்கு ரொம்பவே பிடிச்சமான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நம்மளோட ஸ்டைல்ல வீட்ல பண்ணி சாப்பிடும்போது அது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாவும் நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அரிசி வேக வைக்க தண்ணி நம்ம பாயில் பண்ணிடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அப்போ அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உப்பு தேவையான அளவு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசி சேர்த்திடலாம். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் இப்போ ஒரு ஹாஃப் பாயில் அந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சிடலாம். இதை தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி காட்டன் டவல் ஏதாவது போட்டு அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். கிரீன் பீன்ஸ், பொடியாக நறுக்கிய பீன்ஸ், நான் 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய கேப்சிகம், பொடியாக நறுக்கிய கேரட், ஒரு பெரிய கேரட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது அதை பைட் பண்ணுறப்போ அந்த ஒரு கிறிஸ்பினஸ் மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ சாஸ் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் ரைஸ் சேர்த்திடலாம். ரைஸ் வேக வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃப்ரைட் ரைஸில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அரிசி உடையாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.